வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். ரெட்ரோலேருந்து ஆடியோ சாங்ஸ் விட்டுருக்காங்க. 3 in 1 அப்படின்ற மாதிரி 3 சாங்ஸ் வந்து ஒரே வீடியோவிலே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஃபஸ்ட் வந்து லவ் டிடாக்ஸ், லிரிசிஸ்ட் அருண் ராஜா காமராஜ், சிங்கர் புண்ணிய செல்வா, சூர்யாவே படியிருக்கார் போல். அருண் ராஜா காமராஜ் வந்து டைரக்டர் தானே, நெஞ்சுக்கு நீதி கணா வேறு எதுவும் படம் எடுத்திருக்காரான்னு தெரில. ஓகே, ஃபஸ்ட் வந்து இந்த பாட்டு நம்ம கேட்டுடலாம் எப்படின்னு சொல்லி. சொல்ல மறந்துட்டேன், இந்த தமிழில் இருக்காங்களா வந்து ஸ்ரேயா இருக்காங்க. நான் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போதே காமிச்சாங்க, எனக்கு சரியாக தெரில யார் ஃபேஸ் என்னன்னு சரியாக தெரில. பார்த்தா ஸ்ரேயா. லவ் டிடாக்ஸ் பார்த்துடலாம். லிரிக்ஸ் எதுவுமே வராது, ஆடியோ மட்டும் லிசன் பண்ண வேண்டியதான். பேக்ரவுண்டில் நல்லா இருக்கு. சூர்யா வாய்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். பார்க்கலாம். ரொம்ப ஹாட்டான ஒரு சாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாய்ஸ்லேயே அந்த இது தெரியுது, வோக்கல்ஸ்லேயே ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு அவங்க மேலே எதுவும் வெறுப்பதும் வந்துருக்கும் போல. அதனால ஸ்ரேயா அவங்க இருக்கிற இடத்துக்கு போயிருப்பாங்க போல. அவங்க தேடி போயிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இடத்துக்கு போயிருப்பாங்க. அங்கே ஸ்ரேயா இருந்து இந்த பாட்டு கிக் ஆஃப் ஆயிருக்கும் நினைக்கிறேன். அணைச்சிட எரியிற நெருப்புது, அணைச்சிட வரவா, பறிச்சிட பூக்கிற பூவுது, பறிச்சிட வரவா, படிச்சிட புரியிற படிப்புது, படிச்சிட வரவா, முடிச்சிட ஆரம்பிக்குது இன்னும். முடிஞ்சா ஓகே. இந்த பாட்டு எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. சொல்கிறது பெருசாக ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக ஓகே, ஒரு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான ஒரு சாங் மாதிரி தான் இருக்குது இது வரைக்கும் கேட்டதில். இது வரைக்கும் எத்தனை கனிமான் த ஒன் வந்திருக்கு, கண்ணாடி பூவே. ஓகே, 3 கம்பேர் பண்ணும்போது த ஒன் தான். ஏதாவது இது 4ஆவதாக வச்சுக்கிட்டோம்னா த ஒன் தான் எனக்கு அங்கே நிற்கிது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சாங் போயிடலாம். நெக்ஸ்ட் சாங் எதற்காக மறுபடி, லிரிசிஸ்ட் விவேக், சிங்கர் புண்ணிய செல்வா. புண்ணியா இவங்க தான் நான் லவ் டிடாக்ஸ்லேயும் இவங்க தான் அந்த ஃபீமேல் வாய்ஸ் பாடினது. ஓகே, நம்ம இந்த சாங் எப்படி இருக்குன்னு கேட்டுடலாம்.
வயலின் தானே பா. ஒரு செம பெயின்ஃபுல்லான ஒரு லவ் பெயின் நினைக்கிறேன். செம்மங்க, இது நல்லா இருக்குன்னு தோணுது இந்த பாட்டு. மறுபடி விழியில் விழுந்து வழிந்தான், எதற்காக மறுபடி அவனை மறந்த மனதை கடந்தான். அழையான் நாளிதா அவனால் புண்ணானதா, இதமும் இருளும் கலந்து உயிரில் விழுதா, சிரிக்க மறந்த இரண்டு இதழும் பழுதா, அமைதி அடைந்த கடலில் புயலும் வருதா, அவனின் நினைவு வழியில் படைத்த விருதா, தீழாக நாள் மாறுதா. ஒரு பிரேக்கப்க்கு அப்புறம் வர ஒரு சாங் மாதிரி தெரியுது. இந்த போர்ஷன் இருக்கு பாருங்க பா, டேய் பிச்சு எடுக்கிற மாதிரி. செம்மங்க இது. நீ கேட்ட புன்னகை உன்னோடு போனதே, நான் கோத்த மின்னலை களவாடி போனதே, கண்ணாடி ஒன்றுதான் சிரிப்போடு பார்க்குதே, நகையாடி தீர்க்குதே, தீழாக நாள் மாறுதே. சில இந்த மாதிரி சாங்லாம் பக்கத்தில் லிரிக்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்ப்பேன். இந்த ஒன்னுக்கு எதிர்பார்த்தோம்ல, சில இந்த ஒன்றுமே விவேக் தானே லிரிக்ஸு, அதனாலதான் அப்படி இருக்கோ. லிரிக்ஸுக்குமே அவ்வளோ வேல்யூ இருக்குங்க. மியூசிக் பிச்சுட்டார்பா சனா. காதல் நதியில் ஓரலையென ஆடி மகிழ்ந்தேன், ஞானக்கரையில் வந்தெழுந்தவள் நீரம் துறந்து விட்டேன், ஸ்லோவா விலகி போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு. என் தடாகமே, என் கலாபமே, என் விவாதமே, முன் விலாசமே வதை. நான் இன்று இல்லை, முகமூடிதான் இது, நீ பார்த்த பால்நதி நீர்வீழ்ச்சியானது. மனுஷன் செதுக்கிருக்காருங்க பா. ஏதோ ஒரு டிஸ்னி வேர்ல்டுக்குள்ள போன மாதிரி இருக்கு இந்த போர்ஷன் கேட்கும்போது. இது ஒரு பெயின்ஃபுல்லான பாட்டு தான். டிஸ்னிலையுமே நிறைய ஜான்ரா மியூசிக்லாம் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு வைப் தருதுங்க, வேற லெவலுங்க அது. முடிஞ்சா பா. இந்த லவ் டிடாக்ஸ் வந்துட்டு எனக்கு ஓரளவு தான் ஒரு மாதிரியாத்தான், எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக பிடிக்கல அந்த பாட்டு. அது ஒரு ஜோனில் இருக்க மாதிரி, பட் அது வந்து ஏதோ லவ்லாம் வேணாண்டா எனக்கு அப்படின்ற மாதிரி சூர்யா வந்துட்டு போனால் அப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சாங் மாதிரி இருந்துச்சு. இது வந்து லவ் பிரேக்கப் ஆன அப்படின்ற மாதிரி பூஜா ஹெக்டே அவங்க பாடுறாங்க, நல்லா இருக்குங்க, வேற லெவலுங்க. இந்த பாட்டு செம்மங்க, ஒரு சோல்ஃபுல்லாக ஒரு பெயினோட இருக்கிற மாதிரியான ஒரு பாட்டு இது, நல்லா இருக்கு. லிரிக்ஸ்க்குமே அந்தளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதுறாங்க பார்த்தீங்களா விவேக், வேற லெவல். இந்த ஒன்றுமே அவர் தான் எழுதினாரு, இஃப் ஐ எம் நாட் ராங் அவர் தான் நினைக்கிறேன், ஞாபகத்தில் இருக்கிற வரைக்கும் அவர் தான்ற மாதிரி ஞாபகம் இருக்குது. அதுலேயுமே சொல்லியிருப்பேன் நான், பக்கத்தில் லிரிக்ஸ் இருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்குமாடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். வேற லெவல், செம்ம. மியூசிக்குமே செம்ம. நம்ம நெக்ஸ்ட் சாங் போயிடலாம். தேர்ட் சாங், லூஸ் யுவர் ஃபக்கிங் மைண்ட்.
இந்த பாட்டோட டைட்டில் கேட்டோன்னே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரும் இந்த அனிருத்தோட விக்ரம் ஒரு பாட்டு வரும்ல, ஐம் ட்ரிங்கிங்னா அந்த மாதிரியான ஒரு ஜோன்லேயும், அப்புறம் ஸ்கேர்டு லியோவில் வரும் அந்த மாதிரியான ஒரு ஜோனில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டுன்ற மாதிரி தெரியுது. நிறைய இங்கிலீஷில் லிரிக்ஸ்லாம் வரும்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஓகே, சிங்கர் சந்தோஷ் நாராயணன் 808 கிருஷ்ணா, லிரிசிஸ்ட் 808 கிருஷ்ணா. ஓகே, நியூ நேமாக இருக்குது. எனக்கு யாரும் தெரில, சந்தோஷமே பாடியிருக்காரு. சரி, ஓகே, நம்ம இந்த பாட்டு எப்படின்னு சொல்லி லிசன் பண்ணலாம். ஏதோ ஒரு ஆங்கரை கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபீல் தருது. ஏதோ ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் சூர்யா ஏதோ ரொம்ப ஆங்கரா அதோட ஒரு ஃபைட் பண்ண அப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தருது. டிக்கிறாங்க வச்சு நினைச்சங்க அதான் அந்த சோன் தான். பப்புல சாங் போடுவாங்களா அந்த மாதிரியான ஒரு வைபம் வருது. ட்ரக் எடுத்துக்கிட்ட அந்த மாதிரியான ஒரு ஃபீல்லாம் ஒரு பாட்டெலாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு சாங் மாதிரி தான் இருக்குது. முடிஞ்சா ரொம்ப குட்டியான ஒரு சாங் தான். அதான் அந்த அனிருத் அந்த விக்ரம் ஐம் ட்ரிங்கிங்னா அந்த சாங் மாதிரி தான், அந்த ஜோனில் தான் இருக்குது இந்த பாட்டுமே. இதுலேயுமே ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு ஃபீலுக்கு போனால், அந்த வேர்ல்டுக்கு போனால் எப்படி இருக்கும், ட்ரீம் வேர்ல்டு மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஜோனில் தான் இருக்குது. நல்லா இருக்குது, இது செம்ம ட்ரிப்பியாக வேறு லெவலாக இருக்குங்க. எனக்கு செகண்டும் தேர்டும் இப்போ கேட்டது தான் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டை விட லவ் டிடாக்ஸை விட எதற்காக மறுபடி அண்ட் லூஸ் யுவர் ஃபக்கிங் மைண்ட். ஒரு சில சப்டைட்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த வேர்டுக்கெல்லாம் ஃப்ரீக்கிங் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அது சொல்கிற அப்படி சொல்லுவாங்க, டயலாகில் அப்படி இருக்கும், ஆனால் சப்டைட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்கிங் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. நைஸுங்க. இந்த 3 பாட்டில் தரம் தான். 2 பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, வேறு லெவலாக இருந்துச்சு. ஆனால் செகண்ட் பாட்டில் அந்த வயலின் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி வேறுச்சு அப்படியே பிச்சு எடுக்கிற மாதிரி வேறு லெவலில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸைட்டிங் கான்டென்ட் ஃப்ரம் வரன். பை.